வணக்கம் பிரியமானவர்களே, விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவரை தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சில மக்கள் எங்களோடு இந்த இடத்தில் பேசியிருந்ததை நான் இந்த இடத்துல பேசியிருந்த அவர்களோடு இந்த இடத்தில் கற்றுக் கொடுக்கும்படியாக, தானியேல் உபவாசமானது என்ன? நீங்க யார்? இந்த உலகத்தோடு ஒவ்வொரு நாளும் அலுவலானவராய் இந்த இடத்தில் இருக்கிறீர்களோ, தேவனுடைய காரியங்களை மறக்கும் அளவிற்கு, அல்லது தேவனுக்கு அதிகப்படியான நேரத்தை கொடுக்க முடியாதபடி பல சூழ்நிலைகள், பல காரியங்களில் அலுவலானவராய் இந்த இடத்துல இருக்கீங்க. அப்படியான எல்லா அலுவலான காரியங்களையும் நிறுத்தி தேவனுக்கு அதிகப்படியான நேரத்தை ஒதுக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் இந்த உபவாசமானதா இந்த இடத்துல இருக்கிறது. தானியேலை குறித்து இந்த இடத்துல நாமும் மிக தெளிவா இந்த இடத்துல படிச்சிருக்கோம். நான் சொல்ற சரியா? நீங்க அப்படியாக இந்த இடத்துல படிச்சிருப்பீங்க. தானியேல் ஒவ்வொரு நாளும் தன் தேவனோடு இருக்கிற தொடர்பை இந்த இடத்துல உறுதிப்படுத்தி கொண்டார். எந்த விதமான கட்டளைகளோ, எந்த விதமான ஒரு ஒரு காரியமோ அவருடைய விசுவாசத்தை அவர் நிறுத்த அல்லது தடுக்க அனுமதிக்கல. ஒரு குறிப்பிட்ட நேரம் ராஜாவுடைய கட்டளையானது இடத்தில் ஜெபிக்க கூடாது அப்படின்னு இருந்த போதும் கூட தானியேல் ஜெபித்தார். அதுதான் தானியேல் விசுவாசமானதா இடத்துல இருந்தது. அதே விசுவாசம் தான் நாம் இந்த உலகத்தோடு நமக்கு இருக்கிற தொடர்பை இந்த இடத்துல முறித்து தேவனோடு அதிகப்படியா இணைய, அதிகப்படியாக தேவனுடைய வார்த்தை படிக்க, பைபிள் படிக்கிறதுக்கும், அதிகப்படியாக நம்முடைய நேரமானது ஜெபத்துல இந்த இடத்துல செலவிடுவது, அதிகப்படியாக நம்முடைய எண்ணங்களை உலகத்துக்கும் உலகத்தின் காரியத்திலும் யோசிக்காமல் தேவனை குறித்து, தேவனுடைய யோசனைகள் குறித்து யோசிப்பதற்கு மிக நிச்சயமா மக்களே, இந்த உபவாசத்தில் நீங்கள் இணைந்தவராய் உங்களுடைய விசுவாசத்தோடு தொடர்ந்து உங்களுடைய வழிகளை தேவன் நோக்கி நகர்த்துவீனம். இந்த உபவாசத்தின் முடிவிலே நீங்கள் ஒரு புது நபராய் உங்களுடைய வாழ்க்கைக்குள் தேவனை பிரியப்படுத்துகிறவராய் இருப்பதை நீங்க இந்த இடத்துல பார்ப்பீங்க. என தேவன் இந்த வித்தியாசத்தை பலருக்கு ஏற்படுத்தியது போல உங்களுக்கும் ஏற்படுத்த முடியும். எனவே தான் இந்த கேள்விக்கான பதிலாய் நீங்க இந்த வீடியோ பார்க்க நான் விரும்புறேன். தானியேல் உபவாசம் என்பது என்ன? இந்த உபவாசத்தில் எப்படியாக நான் கலந்து கொள்ள முடியும்? தெரிந்து கொள்ளுங்கள் இப்போதே. ஏன் நீங்கள் தானியேல் உபவாசத்திலே கலந்து கொள்ள வேண்டும்? உலகமானது ஒவ்வொரு நாள் தொடர்ச்சியாய் உங்கள் கவனத்தை எதிர்பார்க்கிறது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதற்கு உங்கள் பார்வையை கொடுக்கிறீர்கள், உங்களுடைய செவிகளை மற்றும் உங்கள் எண்ணங்களை. இது உங்கள் சந்தோஷத்தை திருடுகிறது, சமாதானத்தை மற்றும் உங்களுடைய நேரத்தை. இந்த தானியேல் உபவாசத்திலே நீங்கள் உலகத்தினுடைய குரலை கேட்பதை தவிர்த்து கொள்ள தீர்மானித்து தேவன் குரலை கேட்க உங்களை ஈடுபடுத்துகிறீர்கள். உங்கள் பார்வையை, உங்கள் செவியை, உங்கள் எண்ணங்களை, மேலும் உங்கள் நேரத்தை அவருக்கு கொடுப்பதன் மூலம் உன்னதமானவருக்கும் அவர் வார்த்தை 21 நாள் உலக தகவல்களிலிருந்து நம்மை தூரமாய் விலக்கி கொண்டு ஆத்துமாவிலிருந்து நச்சுத்தன்மையை நீக்கி உங்களுடைய ஆவியை பலப்படுத்துவது, தேவனுடைய வார்த்தையின் மேல் மாத்திரம் கவனமாய் இருப்பதன் மூலமாய் ஒவ்வொரு நாளும் தேவனை உங்கள் வாழ்க்கையின் பிரதானமாய் வைப்பதன் மூலமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாவீர்கள். மேலும் சீக்கிரத்திலே நீங்கள் இதனுடைய பலனை அறுவடை செய்வீர்கள். புது வாழ்க்கை முறை, வித்தியாசமான யோசனை, தேவனுடைய எண்ணங்களோடு இணைந்த எண்ணங்கள், உங்கள் உட்புறத்தினுடைய முழுமையான மாற்றத்துக்காக மற்றும் புது வாழ்க்கைக்காக தானியேலின் உபவாசம் 21 நாள் வார்த்தையிலிருந்து புசித்தல். உங்களுக்கு அருகாமை உள்ள யூனிவர்சல் ஆலயத்தை தேடி சென்று இந்த உபவாசத்தில் எப்படி கலந்து கொள்வது என்று கண்டடையுங்கள். மிக சரியாக மக்களே, இந்த உபவாசத்தில் நீங்கள் எங்களோட இணைந்தவராயத்தில் இருக்கணும். இந்த உலக ரீதியான காரியத்திலிருந்து உங்களை பிரித்துக் கொள்ளுங்கள். நீ இந்த இடத்துல யார் அதிகப்படியான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த சமூக வலைதளங்களின் நேரங்களை கழிக்கிறவரா இருக்கீங்களோ அந்த நேரத்தை எடுங்க. உலகத்துக்கும் புரோஜனம் இல்லாத காரியங்களுக்கும் நீங்க செலவு செய்கிற அந்த நேரத்தை தேவனுக்கானதாய் விரியுங்கள். தேவனுக்காக அதிகப்படியான இடத்துல கவனம் செலுத்துகிறவராய், தேவனுடைய விருப்பத்தை அதிகமாய் செய்கிறவரா நீங்க பார்க்க போகிற இந்த சாட்சியிலே இந்த நபருடைய வாழ்க்கை ஒரு நாள் அசுத்தத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழாக இந்த இடத்துல இருந்தது. ஆம், இந்த திருமணம் அழிக்கப்பட்ட ஒரு திருமணமாய், மிக மோசமான ஒரு உறவு முறையாய் இந்த வாழ்க்கையானது இவர்கள் வாழ்ந்தார்கள். சண்டைகள், பலவிதமான குழப்பங்கள், பிரச்சனைகள். ஆனா தேவனோடு தேவனுடைய வழிகளை பின்பற்றுகிறவராய் ஒருவர் தன் தீர்மானத்தை எடுக்கும் பொழுது அந்த சூழலை எப்படியாக இந்த இடத்துல மாறும், தேவன் அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக எப்படியாக நுழைந்து அதி அற்புதமான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரமாய் அழிக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு இந்த தம்பதியர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தினார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக இந்த சாட்சியை கவனமா பாருங்க.
இந்த சாட்சி ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கலாம். பாஸ்டர், சரியா இதுதான் நடந்துட்டு இருக்கு. என்னுடைய கணவனுக்கு, என்னுடைய மனைவிக்கு நான் இப்படியான ஒரு சூழ்நிலை தான் இடத்துல கடந்து போயிட்டு இருக்கும். மக்களை கவனிங்க. உங்களுடைய திருமணம் அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இடத்துல இருந்தாலும் ஒரே ஒரு தீர்மானம். தேவனோடு தேவனுடைய விருப்பத்தை நான் செய்ய என் தீர்மானத்தை, என் வாழ்க்கையை ஒப்படைக்கிறேன். அந்த வாழ்க்கையை அவர் வளைத்து உருவாக்குவார். அது எப்படியானதா இடத்துல இருக்கும்? இவர்களுடைய சாட்சி அதற்கான ஆதாரம். பாருங்கள் இப்பொழுது. என்னுடைய திருமண வாழ்க்கையில நான் ரொம்ப ஆக்ரோஷமான நபரா இருந்தேன். ஒரு பெண்ணா இவரு என்ன மதிக்கல. எனக்கு ரொம்பவும் துரோகம் பண்ணிட்டு இருந்தாரு. உண்மையில எனக்கு 2 விதமான உணர்வு இருக்கு. எப்போ துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேனோ அந்த ஒரு உணர்வு. அது மட்டும் இல்லாம, எனக்குள்ள ஒரு வேதனையானது இருந்தது. அதே சமயத்துல வீட்டுக்குள்ள குழப்பம், அது மட்டும் இல்லாம மோசம் பண்றது, இப்படி நெறைய விஷயங்கள் எங்களுக்குள்ள இருந்தது. ஒரு நாள் அந்த சண்டை ரொம்ப பெருசானது. அந்த சண்டை முடிஞ்சதுக்கு பிற்பாடு எங்க வீட்டுக்கு நாங்க வந்தோம். நாங்க வருவதற்கு முன்பாகவே அவர் வந்துட்டாரு. என் பக்கத்து வீட்ல இருக்கவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, அவருடைய காதலியோட பார்த்தேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாரி இருந்தது. அப்போ நான் குளிக்கிறதுக்காக போயிருந்தேன். நான் குளிக்க போயிட்டு வெளியே வந்த பொழுது அவர் முகத்த பரிதாபமா வச்சிருந்தாரு. அவர் பண்ற தவறுக்கெல்லாம் என்கிட்ட வந்து அவர் கேட்பாரு. அவர் தவறு செய்யறது போல நான் வெளிய யார்கிட்ட கூட நான் தவறு செய்யறேன்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்தது. எங்களுடைய பாத்ரூம்ல ஒரு இரும்பு ராடானது இருந்தது. அந்த இரும்ப நான் எடுத்தேன். என்னுடைய ஆடைய சரியா போடுறதுக்கு கூட எனக்கு நேரமானது இல்ல. நான் உடனே வெளிய போனேன். அந்த ராடோட, என்னுடைய டவலோட நான் அப்படியே வெளிய போயிருந்தேன். எல்லாத்தையும் அவர் மேல போடுறதுக்காக. எங்களுடைய மகள் ரொம்பவும் பயந்துட்டாங்க. வீட்ல இருக்க எல்லா பொருளையுமே நான் உடைச்சுட்டேன். எங்களுடைய மேஜை, கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையுமே உடைச்சுட்டேன். ஆமா. இன்னை வரையும் எனக்கு அந்த வலிகள் ஞாபகம் இருக்கு. இரும்ப தூக்கிட்டு வந்து எல்லாத்தையும் போட்டு அடிச்சேல்ல. ஆமா, நான் ரொம்ப பலனாலைங்கள அடிச்சேன். எல்லா பொருளையும் நான் போட்டு உடைச்சேன். எனக்கு இருந்த அந்த பயம் என்னன்னா, இந்த கோவத்துல என்ன சாவடிக்கிறது, இல்லன்னா அவள சாவடிக்கணும். இதுதான் இருந்தது. அநேக தடவை நான் பார்த்திருக்கிறேன். வேலைக்கு போகும்போது நடந்து போறது. என்னுடைய நண்பர்கள் சொல்லுவாங்க, எப்பவுமே என்னுடைய மனைவி கவனிச்சுக்கிட்டே இருக்காங்கன்ட்டு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் இதுக்காக இவ வந்து ஒரு நாள் விலை செலுத்தியே ஆகணும் அப்படின்ட்டு நான் திட்டம் போட்டேன். ஒரு நாள் நான் நடந்து போனேன். அவ பின்னாடியே வரான்னு எனக்கு தெரியும். ரொம்ப தூரம் நடக்க வச்சேன். யாருமே இல்ல. அப்போ அவள வந்து தனியா நடக்க வைக்கணும் ரொம்ப தூரம் அப்படின்ட்டு நடந்தா பாதி தூரத்திலேயே திரும்ப வந்துட்டா. எங்க இருந்தன்னு கேட்டா, அவ எங்கேயோ வெளிய போயிருந்தேன்னு சொன்னா. ஆனா எனக்கு தெரியும் அவ பின்னாடி தான் வந்துன்னே இருந்தான்ட்டு. அவர் ரொம்ப மோசமானவர்ன்னு எனக்கு தெரியும். அவர் ரொம்ப மோசமானவர். நான் அவர் பின்னாடி நடந்து வரேன்னு அவருக்கு தெரிஞ்சு கூட, அவர் என்ன ரொம்பவும் நடக்க வச்சாரு. என்ன அவர் பார்த்துக்கணும். ஆனா அவர் ரொம்ப நடக்க வச்சாரு. இப்ப கூட நான் அந்த வழியா வேலைக்கு போகும்பொழுது, அந்த வழிய பார்க்கும்பொழுதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். அவர் அந்த அளவு என்ன அவ்வளோ தூரம் நடக்க வச்சாருன்னு. இன்னைக்கு கூட, இப்ப கூட நான் அந்த வழியா வரும்பொழுது எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு அந்த அளவு நடக்க வச்சாரு. ரொம்ப தூரம் நடக்க வச்சேன்ல. ஆமா, நடந்தேன். இது மோசமானது. எதுவுமே சரியாகல. ரொம்ப மோசமான சூழ்நிலை. நான் ஒரு தடவ தற்கொலை கூட முயற்சி செஞ்சேன். நான் ரொம்பவும் கஷ்டத்த கடந்து சென்றேன். நான் வெளிய போனேன். நான் நடந்து போயிட்டு இருந்தேன். அடுத்த தெருவுக்கு போயிருந்தேன். நான் 1வது தெருவுக்கு போகும்பொழுது, அங்க வந்த பேருந்துல விழுந்து இறந்துடணும்னு நெனச்சேன். அந்த உணர்வு அந்த அளவு பலனானதா இருந்தது. எனக்கு உண்மையா விருப்பமே இல்ல. அன்னைக்கு அந்த விஷயம் இது மட்டும் தான் அவங்களுக்காக இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அமைதியா இருந்தேன். நான் செய்றதுக்கு எதுவுமே இல்லாம இருந்தது. அவர் வந்தாரு. ரொம்ப சமாதானத்தோட எதுவுமே நடக்காதது போல அவர் உள்ள வந்தாரு. அவர் ரொம்ப சோர்வா இருந்தாரு. அவர் போய் தூங்கிட்டாரு. நான் இங்கேயும் அங்கேயுமா நடந்துட்டே இருந்தேன். இந்த சைடு, அந்த சைடு நடந்துட்டே இருந்தேன். நான் பார்த்துட்டே இருந்தேன். நடந்துட்டே இருந்தேன். நான் என்ன பண்ண போறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்துல நடந்துட்டு இருந்த நேரத்துல எனக்கு ஒரு யோசனையானது வந்தது. ஒரு கத்தியானது எடுத்து இவர குத்தலான்ற யோசனை வந்தது. அந்த நேரம் நான் டேபிள் மேல ஆல்கஹால பார்த்தேன். ஒரு கையில நெருப்பையும், இன்னொரு கையில நான் அந்த ஆல்கஹால தொறந்து, அவர் மேலாக நான் ஊத்துனேன். நான் ஆல்கஹால ஊத்தும் பொழுது, என் பொண்ணு பக்கத்துல இருக்கத நான் கவனிக்கல. அவங்க 2 பேர் மேலாகவும் நான் ஊத்துனேன். பிற்பாடு நான் நெருப்பானத கையில எடுத்தேன். என் கைய நான் இறுக்கமா புடிச்சுக்கிட்டேன். ஏன்னா, எனக்குள்ளாக அந்த அளவு பெலனான விருப்பம் இருந்தது. அவங்க 2 பேர் கொலை செய்யணும்னு.
அன்னைக்கு தான் அவர் வீட்டை விட்டு திரும்ப வெளியே போனாரு. அப்போ நான் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடலாம்னு நினச்சேன். தனியாகவே வாழ்ந்துடலாம் அப்படின்ட்டு. ஒருத்தவங்கள தெரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் நான் விருப்பப்பட்டேன். அவங்கள அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சதுனால தீர்மானம் எடுத்த 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னொரு பிரச்சனை கூட வந்தது. இன்னொரு ஏக்கம். ஏன்னா அவங்களுக்கு கிட்டவும் இருக்க முடியல, தூரமாகவும் இருக்க முடியல என்னால். நான் அவரை தொடர்ந்து சென்றேன். அவர் இடத்துல நான் தாழ்மை செஞ்சேன் என்ன. நீங்க என் கூடயே இருங்க. நான் உங்களை ஏத்துக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. நான் அப்படி சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க என் கூட இருங்க நான் சொல்லியிருந்தேன். எல்லா நேரமும் நான் வந்து யாருக்கிட்ட இருக்கேன் இதுதான் தெரிஞ்சுக்கணும் விரும்புவா. என்னை கண்டுபிடிச்சி சாகடிக்கணும், ஏதாவது ஒரு கெட்டதை பண்ணணும் அப்படி தான் யோசிப்பா. அந்த நேரத்தில் தான் என் சொந்தக்காரங்க வந்து ஆலயத்துக்கு போயினே இருந்தாங்க. எனக்காக வந்து ஜெபம் பண்ணாங்க. அவர் எனக்கு போதிப்பார். எனக்கு பைபிள் கூட படிக்க தெரியாது. எப்படி என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாது. ஆனால் அவர் எனக்காக வார்த்தையானது சொல்லுவார். நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். பைபிள் கூட எனக்கு படிக்க தெரியாது. அப்போ அவர் சொல்லுவார், "வா சர்ச்சுக்கு போகலாம், வா சர்ச்சுக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிடுவார். அவர் என்னை வந்து எந்த ஒரு குற்றமும் கூற மாட்டார். ஒரு நாள் நான் தீர்மானித்தேன், நான் வந்து போவேன் சர்ச்சுக்கு. ப்ரேயரில் கலந்துக்கிட்டேன், ஜெபத்தை பெற்றுக்கொண்டேன். அன்னையிலிருந்து நான் தீர்மானம் எடுத்தேன், ஒவ்வொரு நாளும் சர்ச்சுக்கு போவேன்ட்டு. நான் போனேன், ஞானஸ்நானம் எடுத்தேன். பிற்பாடு நான் யார்கிட்ட வந்து உறவாக இருந்தேனோ அவங்களையும் கூப்பிட்டாரு. பிற்பாடு நானும் கூப்பிட்டேன். நான் எந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டேனோ அவங்களும் இருந்தாங்க அந்த கூட்டத்தில். அவர் என்ன ஆலயத்துக்கு கூப்பிட்டாரு. நான் அவரை அன்பின் சிகிச்சைக்கு கூப்பிட்டேன். எப்போ நாங்க 2 பேரும் இணைந்து உட்கார்ந்திருந்தோமோ, நான் அந்த அளவு சந்தோஷமா இருந்தேன். என்னுடைய அன்பானவர் என் பக்கத்துல இருக்கார். அப்படி நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவர் திரும்பி பார்ப்பாரு. ஏன்னா அந்த பொண்ணு அங்க வந்துட்டு இருந்தா. அந்த நேரத்துல எனக்கு ரொம்ப பலனா உணர்ந்தேன். எனக்கு ரொம்ப பரிதவிப்பா இருந்தது. அந்த நேரம் எனக்கு ரொம்ப பரிதவிப்பா, ரொம்பவும் பதட்டமா, நான் என்ன செய்யணும்னு தெரியாத மாரி ஒரு பதட்டமான நிலைமையா இருந்தது. எனக்குள்ளாக ஒரு கசப்பான உணர்வா இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இந்த பக்கமா அந்த பக்கமான்னு தெரில. இங்கே போகிறதா அங்கே போகிறதா எனக்கு ஒன்றுமே புரியல. 2 பேரும் சர்ச்சில் இருந்தாங்க. உண்மையில் சொல்லப்போனால் அதாவது நான் யாரையும் வந்து பிரிய விரும்பலை. என் மனைவி வேணும்னு நினச்சேன். அதே போல அந்த பொண்ணுக்கு கை கொடுக்கணும்னு நினச்சேன். நான் ரொம்ப பரிதவிப்பா இருந்தேன். ஏன்னா நான் எனக்காக வாழல, அவளுக்காக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் அப்போ வித்தியாசமா வேலை செய்ய ஆரம்பிச்சேன். அவளுடைய உட்புறத்த நான் பார்த்துக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாள் ஒரு உபதேசத்தை கேட்டேன். ஒரு நாள் மனம் திரும்புறத பற்றி பேசியிருந்தாங்க. யாரை காயப்படுத்தியிருக்கிறீங்களோ போய் மன்னிப்பு கேளுங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி வாழ்கிறீங்க, மன்னிக்க முடியாத ஒரு தவறான வாழ்க்கை. ஒரு நாள் நான் தீர்மானித்த அந்த இரவு, நான் எந்த ஒரு பெண்ணோட கூட பேசினிருந்தேனோ அந்த தொடர்பை உடைக்கணுன்ட்டு அந்த வீட்டு வாசல்ல நின்று இனிமே எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. ஃபோன் பேசுறது, வெளியே கூட்டிகிட்டு போகிறது எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த ஒரு வார்த்தை என்னை தொட்டது. எல்லாத்தையும் நான் நிறுத்திட்டேன் என் பழைய வாழ்க்கையை. என்னுடைய மனைவிக்கு நான் உண்மையாக இருப்பேன்னு தீர்மானித்தேன். இப்படிப்பட்ட சமயத்தில் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. அப்போ எனக்குள்ளாக ஒரு புது மனுஷனா நான் மாறணும்னு தீர்மானித்தேன். திரும்ப நான் தண்ணீரில் ஞானஸ்நானம் எடுத்த புது மனுஷனா மாற, அது மட்டும் இல்லாமல் அவ கூட ஞானஸ்நானம் எடுக்க தீர்மானிச்சா. நாங்கள் உங்களுடைய தியாகத்தை சமர்ப்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாங்கள் இருவரும் ஆண்டவருடைய பீடத்தின் மேலே இருந்தோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. தேவன்கிட்ட நான் கேட்டிருந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுற நேரத்தில், ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ளாக வேணும். இப்போ அந்த நேரம் எனக்குள்ளாக ஒரு வித்தியாசம், கண்ணீர் ஜெபத்தில் நான் கத்துனேன், கண்ணீர் விட்டேன், தேவனிடத்துல கேட்டேன். எனக்குள்ளாக ஒரு வித்தியாசம். அப்போ பாஸ்டர் வந்து பார்த்து ஆமென்னு சொல்லும்போது கண்ணை திறந்து பார்க்குறேன். நான் பீடத்தை பார்த்தேன். எனக்குள்ளாக ஒரு சாதனை. நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன். எதெல்லாம் செஞ்சேனோ பழைய விஷயம் எல்லாத்தையும் விட்டுட்டேன். முதல்ல ஆண்டவரை நான் வச்சேன். என்ன மாரி ஒரு நபருக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்? ஒரு புதிய வாழ்க்கையானது இருக்கு. தேவனோட ஒரு வாழ்க்கையானது இருக்கு. இதுதான் எனக்கு எல்லாமே. எங்களுடைய புதிய வாழ்க்கை பயணத்தை 2 பேரும் இணைஞ்சு ஆரம்பிச்சோம். அன்பின் சிகிழ்ச்சியில அன்பின் சிகிழ்ச்சியில தான் எல்லாமே ஆரம்பிச்சது. நாங்க இருவர் மட்டும் தான். நானும் அவரும் தான். நாங்க சேர்ந்து புதிய வாழ்க்கைய ஆரம்பிச்சோம். நான் எந்த அளவு கத்துக்கிட்டேனோ, அவரும் அந்த அளவு கத்துக்கிட்டாரு. ஒரு பெண்ணாக, ஒரு மனைவியாக எப்படி இருக்கணும்னு நான் கத்துக்கிட்டேன். ஒரு கணவரா எப்படி இருக்கணும்னு அவர் கத்துக்கிட்டாரு. இப்போ என்னுடைய மனைவியை நான் தொடுறேன்னா, வெறும் தலைமுடிக்கு க்ரீம் போடுறதுக்கு மட்டும்தான்.
இது எதுக்கு சொல்கிறேன்னா, அதாவது சண்டை போடுறது கிடையாது, வேறு எதுவுமே இல்லை. தேவன் எல்லாத்துலேருந்து விடுதலை கொடுத்துருக்கார். நான் ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது என்னுடைய ஃபோன் கால் அடித்தது, என்னுடைய முன்னாள் காதலி வந்து ஃபோன் பண்ணியிருந்தா. அப்போ நான் சொன்னேன், என்னதான் வேணும்? அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, தேவையில்லாத ஃபோன் வந்தால் எடுக்க மாட்டேன், ஞாபகம் இருக்கா? இந்த விஷயங்கள் வந்து நாங்கள் தொடர்ந்து ஒரு வேலை செஞ்சுருந்தா 3 பேரும் ஒரு பாவத்தில் விழுந்திருப்போம். தேவனுக்கு ஒரு உகந்த காரியமாக இருந்திருக்காது. எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். வாழ்க்கையே அழிக்கப்பட்டதா மாறி இருக்கும். இப்போ அவங்க தேவனுடைய மனுஷியா இருக்காங்க. தேவனுக்கு மகிமை. அவர் இது எல்லாமே செய்யாம இருந்திருந்தான்னா, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்ல. இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நான் தண்ணீர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன். நான் பரிசுத்த ஆவியானவரால பிறந்திருக்கேன்ற உறுதியோட நான் எப்படி இருக்கேன்னா, நான் இப்போ அவங்களுடைய தோழியா இருக்கேன். அவங்க கூட இவரால ஏமாற்றப்பட்டாங்க. நான் அவங்கள மன்னிச்சுட்டேன். அவங்களையும் மன்னிச்சுட்டேன். இவரையும் மன்னிச்சுட்டேன். இதுக்கு ஒரு விலையே இல்ல. இன்னைக்கு 2 குடும்பமும் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நான் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கேன். அவங்க அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காங்க. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9386387338. நன்றி. மிக சரியாக மக்களே. இந்த காரணத்தால் தான் நான் இந்த வாய்ப்பானது இந்த இடத்தில் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். சாட்சியில நீங்க பார்த்தது போல இந்த திருமணம் எப்படியான ஒரு திருமணமானதாக இருந்தது. ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் மிக சரியாக இந்த நபர் கடந்த காலங்களில் எப்படியான ஒருவராய் இருந்தார்களோ இன்று அப்படியான ஒரு மனைவியாதான் அல்லது அப்படியான ஒரு கணவனாய் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கடினங்கள், பிரச்சனைகள், சந்தேகங்கள், போராட்டம். என்னுடைய வீடு ஒரு நரகத்தை போல, என்னுடைய குடும்பம் ஒரு அழிக்கப்பட்ட குடும்பத்தை போல, வாழ்க்கையை நான் துளைத்து போன ஒரு வாழ்க்கையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவரை பிரதானப்படுத்துங்க. நீங்க வேலைக்காக, இல்ல இந்த உலகத்தின் காரியங்களுக்காக, அல்லது இன்னும் சொல்ல போனால் அழிந்து போகிற காரியங்களுக்காக முதலீடானது செய்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு நாள் மிக நிச்சயம் அது அழிந்து போகும். நான் சொல்றேன் சரியா? நீங்க ஒரு துணியை வாங்க போறீங்க. அந்த துணியானதை நீங்க அவ்வளவு அதிகமா இடத்துல கவனம் செலுத்துறீங்க. சில நேரம் அதற்கான விலையை அதிகம் கூட செலுத்த தயாரா இருக்கீங்க. ஏன்னா அந்த துணியானது உங்களுக்கு பிடித்திருக்கிற காரணத்தினாலே. ஆனா மிக நிச்சயம் உங்களுக்கு தெரியும், ஒரு நாள் அந்த துணியானது புரோஜனமற்றதா இடத்துல மாறும். அதை இனியும் நீங்கள் பயன்படுத்த முடியாது என்பதை அறிந்தவராக இருக்கீங்க. இருந்தாலும் அதற்கு நீங்கள் முதலீடு செய்யும். அது அதிகப்படியான விலை என்று தெரிந்தும் உங்களுக்கு பிடித்த காரணத்துக்காக அந்த விலையும் கூட செலுத்துறீங்க. இப்ப அழிந்து போகிற காரியங்களுக்கு இவ்வளவு அதிகமாய் விலை செலுத்தக்கூடிய நபராய் நீங்க இருக்கீங்கன்னா, அழிவில்லாத ஆத்துமாவிற்கு எந்த அளவுக்கு அதிகமாக நாம் விலையை செலுத்த வேண்டும். நான் சொல்றது புரியுதா? அழிவில்லாத ஆத்துமாவிற்கு எந்த அளவுக்கு அதிகமாய் நாம் முதலீடு செய்ய வேண்டியதா இருக்கிறது. இந்த முதலீடு தான் உங்க முழு வாழ்க்கை தேவனுடைய பீடத்தின் மீதாக, தேவனோடு உங்களுடைய வாழ்க்கையானது வழி நடத்தப்படும்படி, தேவனோடு உங்களுடைய வழிகள் நடத்தி கொண்டு செல்லப்படும்படி, தேவன் அவர் தன் வல்லமையை உங்கள் வாழ்க்கை மீது இந்த இடத்தில் வெளிப்படுத்தும்படியாக தேவன் உங்க வாழ்க்கையை அதி அற்புதமானதா இந்த இடத்தில் ஆசீர்வதிக்க இந்த உபவாசத்தில் எங்களுடைய நான் இன்னும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நாளை காலை 9 மணி கூட்டத்தை தவற விடாதீங்க. நாளை காலை 9:30 மணிக்கு நீங்கள் எங்களோட இந்த விசுவாசத்தில் இடத்தில் இணைந்தவராய் இந்த இடத்துல இருங்க. தேவன் உங்களுக்கு இன்னும் அதிகமான காரியங்களை இந்த இடத்தில் கற்றுக் கொடுக்க முடியும். விசுவாசத்திலே தேவன் அவருடைய ஆவியை உங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்கும்படியாக. எனவே இந்த விசுவாசத்தில் தேவன் இந்த நபருடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும்படி இன்னொரு சாட்சியை நீங்கள் இதை பார்க்கும்படி உங்களை வரவேற்கிறேன். இந்த சாட்சியை பாருங்கள் குழந்தை. எனக்கு 5 வயசு இருக்கும்போது நான் பசங்களால் சூழப்பட்டு பாலியல் துன்புறுத்தலை சந்தித்தேன். அந்த துன்புறுத்தலுக்கு பிறகு நான் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். நான் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தேன்? நான் எங்கள் அம்மா கிட்ட போய் கேள்வி கேட்டேன். நான் ஏன் பெண்ணாக பிறந்தேன்? நான் இந்த துன்புறுத்தலை சந்திச்சதுனால நான் கேள்வி கேட்டேன். என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் ஆண்களாக இருக்கும்பொழுது நான் ஏன் ஆணா இல்லை? நான் ஏன் பையனா இல்லை? என் பெற்றோரோட திருமணத்தில் இருந்த குழப்பத்தை பார்த்து எனக்குள்ளே நான் ஒரு சோகத்தை உருவாக்கிக்கிட்டேன். எனக்கு 17 வயசு இருக்கும்போது நான் வெளியே போக ஆரம்பித்தேன். நான் பார்ட்டிக்கு போவேன். பார்ட்டி மேலே பார்ட்டி, நிறைய குடிப்பேன். அநேக ஆண்களோட நான் இரவில் தங்க ஆரம்பித்தேன். இரவு தங்குறது மட்டும் இல்லாமல் அவங்க கூட நிறைய விஷயத்த நான் செஞ்சேன்.
எல்லா இரவும் நான் வெளியே செலவு செஞ்சுட்டு எங்கள் வீட்டுக்கு போகும்போது நான் அழுதுகிட்டே போவேன். நான் கேட்பேன், இது மட்டும் தான் என்னோட வாழ்க்கையில் ஒரே வழியா? என்னால் என்னோட வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாதான்னு. பார்ட்டி மேலே பார்ட்டி, குடிக்கிறது, நைட்டில் தங்குறது. 19 வயசில் நான் கர்ப்பம் தரித்தேன். என் நண்பர்கள் எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க. இனியும் அவங்கள மாதிரி என்னால் வெளியே போக முடியாதுன்னு. என் குழந்தையோட அப்பா இது அவரோட குழந்தை இல்லைன்னு என்னை விட்டுட்டு போயிட்டாரு. கடைசியாக நானும் என் மகனும் மட்டும்தான் இருந்தோம். எங்கள் அம்மாவும் இருந்தாங்க. எனக்கு எங்கள் அம்மா உதவி செஞ்சாங்க. எனக்கு இருந்த தற்கொலை எண்ணம் எனக்கு தொடர்ந்து இருந்தது. நான் செத்துடணும்னு நினச்சேன். ஆனால் ஏதாச்சும் செய்ய எனக்கு தைரியம் இல்லை. அது வெறும் என்னுடைய யோசனையாக மட்டும் இருந்தது. என்னுடைய பையனை பார்த்துக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. வெளியே இருக்க பிரச்சனையை பார்க்கும்போது வைட்னமில் இருக்க எங்கள் அம்மாவுடைய நண்பர் ஒருத்தவங்க எங்கள் அம்மா கூட சேர்ந்து என்னை ஆலயத்துக்கு போகும்படியாக சொன்னாங்க. நானும் எங்கள் அம்மாவும் ஆலயத்துக்கு போனோம். முதலாவது அங்கே இருந்த சூழல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே நான் கற்றுக்கிட்டேன் சில விஷயத்தை எப்படி செய்யணும்னு. நான் ஊழியத்துக்கு போக ஆரம்பித்தேன். தொடர்ச்சங்கிலி ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். நான் பார்த்தேன் என் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது. ஆனால் முழுசாக கிடையாது. ஏன்னா நான் இன்னும் என்னோட பாவத்திலேருந்து மனம் திரும்பாததுனால. ஆலயத்துக்கு வெளியே நான் எல்லாமே செஞ்சிட்ருந்தேன். முன்ன மாதிரி விஷயமா இல்லைனாலும் கூட நான் அவங்களோட பேசுறது, அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது, உலக ரீதியான காரியத்துக்கு நான் போயிடணுன்ற எண்ணமானது எனக்குள்ளே இருந்தது. உண்மையாக அது எனக்கு ஒரு போராட்டமாக இருந்தது. எனக்குள்ள மிகப்பெரிய போராட்டமாக இருந்தது. நான் சோர்ந்து போயிட்டேன். ஒரு நாள் நான் ரூமில் இருக்கும்போது நான் பார்த்தேன் எப்படி என் வாழ்க்கை முன்னோக்கி போகாமல் இருக்குது. அதற்கு பிறகு நான் ஜெபிச்சேன். அந்த ஜெபம் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் சொன்னேன், தேவனே, ஏதோ ஒரு விஷயம் என்னோடய வாழ்க்கையில் சரியாக நடக்காமல் இருக்குது. இப்போலேருந்து என் வாழ்க்கையில் எதை நீங்கள் செய்கிறீங்களோ அதை நான் ஏற்றுக்கிறேன். முன்னாடி நான் உங்களை எதிர்த்து நின்னேன். ஆனால் இன்னைக்கு உங்களை நான் ஏற்றுக்கிறேன். என் வாழ்க்கையில் நீங்கள் எதை செஞ்சாலும் நான் ஏற்றுக்கிறேன். அதற்கு பிறகு இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. நான் தேவனிடத்தில் கொடுத்த முதல் விஷயம் என்னுடைய எண்ணங்கள். ஏன்னா என்னுடைய எண்ணத்தில் நிறைய சந்தேகம், அழுக்கான எண்ணம் இருந்துச்சு. அந்த நேரம் நான் பாஸ்டர்கிட்ட கூட பேசினேன். அவர் எனக்கு ஞானஸ்நானத்துடைய முக்கியத்துவத்தை பற்றி சொன்னார். அந்த வார்த்தையை குறித்து நான் எதிர்ப்படைஞ்சேன். திரும்பவும் ஞானஸ்நானமா? மீண்டும் நான் பின்னாடி போகணுமா? இது எனக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருந்தது. எனக்கு தெரியும் இதுதான் பெரிய காரியத்துக்கான துவக்கமாக இருந்துச்சு. நான் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்க போனேன். தண்ணீர் ஞானஸ்நானத்துக்கு பிற்பாடு நான் சொன்னேன், இதுதான் என்னோடய வாழ்க்கையில் புதிய துவக்கம். அந்த நேரம் என்னுடைய குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை நடந்தது. அந்த புதன்கிழமை நான் ஆலயத்துக்கு போனேன். பரிசுத்தாவி தேடினேன். எனக்கு தெரியும் அந்த நேரம் நான் பரிசுத்தாவி பெறலைன்னு. ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா தேவன் என்கிட்ட சொன்னார், நான் சரியான பாதையில் போயிட்டுருக்கேன், சரியான வழியில் நடக்கிறேன்னு. அந்த நேரம் நான் ஒரு செய்தியை பெற்றுக்கொண்டேன். என்னுடைய சகோதரர் இறந்துட்டாருன்னு. நான் தேவனிடத்தில் கூட கேட்டேன், ஏன் இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையை அனுமதிக்கிறீங்க? நான் உங்களோட ஆவியை தேடிட்டுருக்கேன். என்கிட்ட பலன் இல்லை. இருந்தாலும் எனக்கு தெரியும் நான் தொடர்ந்து பரிசுத்தாவி தேடணும்னு. ஏன்னா நானும் இறப்பேன். ஆனால் பரிசுத்தாவியை பெற்று அவரோட ஆவியோடு நான் இருப்பேன். அதனால் நான் தொடர்ந்து பரிசுத்தாவி தேட ஆரம்பித்தேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு வந்தேன். நான் எந்த ஜெபமும் செய்யலை. ஏன்னா அந்த முழு வாரமும் நான் தேவனிடத்தில் ஜெபித்தேன். என்னுடைய எல்லாமே நான் ஒரு இடத்துல கொடுத்தேன். நான் வெறுமையாக இருக்கேன். எனக்குள்ளே இருக்க யோசனை எல்லாமே வெறுமையாக இருக்குது. எல்லா வெறுப்பு, எல்லா உலக ரீதியான ஆசை எல்லாத்தையுமே நான் தேவனிடத்தில் கொடுத்துட்டேன். இனியும் நான் தேவனிடத்தில் சொல்ல எதுவுமே இல்லை. நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆலயத்துக்கு வந்தேன். அப்போ பாஸ்டர் ஆரோக்கியத்துக்காக ஜெபித்துட்டு இருந்தார். அப்போ பாஸ்டர் சொன்னார், குணமாக்குதலை பெறுங்கன்னு. அந்த நேரம் நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன். எனக்கு தெரியும் எனக்குள்ள ஒரு உறுதி இருந்தது, தேவன் என் கூட இருக்காருன்னு. ஒரு பலன் எனக்கு இருந்தது. பல முறை நான் சாட்சிகளை பார்க்கும்போது நான் பார்த்துருக்கேன். பல பேர் ஒரு பலத்தை பெற்றேன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் கேள்வி கேட்க ஆரம்பிப்பேன், என்ன பலன் இது? இது சரீரபூர்வமான பலனா அப்படின்னு கேட்பேன். இது எனக்கு புரியாது. நான் கூட முன்னாடி சொல்லியிருக்கேன் எனக்கு பரிசுத்தாவி இருக்குன்னு. ஆனால் அதில் இருக்க பலன் பற்றி எனக்கு புரியாது. என்னால் புரிஞ்சுக்க முடியாது. இன்னைக்கு எனக்கு தெரியும் அந்த பலன்னா என்னன்னு. ஏன்னா பல பிரச்சனை வரலாம், சூழ்நிலை வரலாம். ஆனால் எனக்கு அந்த ஒரு உறுதி இருக்குது. என்னுடைய எண்ணம் முழுவதும் தேவனால் நிரப்பப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கு. இன்னைக்கு எனக்கு பலன் இருக்குது. பிசாசுடைய வார்த்தையை எதிர்த்து போராட எந்த பிரச்சனை வந்தாலும், ஏன் ஆலயத்தில் கூட
10 வருஷத்துக்கு அப்புறம் நான் உண்மையா மனம் திரும்பியிருக்கேன். நான் பீடத்துக்கு போகும்போது தேவன் என்கிட்ட பேசினாரு. அவரை எனக்கு காண்பித்தாரு. எனக்குள்ள நான் யாரு? நான் உண்மையா அவர்கிட்ட என்ன குடுத்தேன். என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய தவறான சிந்தனைகள் எல்லாத்துலருந்துமே நான் உண்மையா மனம் திரும்பினேன். பிற்பாடு நான் பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டேன். இன்னைக்கு வரைக்கும் தேவனோடு உள்ள உறவு நிலையானதா இருக்கு. நான் டேனியல், மியாமி என்னுடைய தோழி. நான் சாட்சி குடுக்குறதுக்காக வந்திருக்கேன். அவங்க உண்மையாவே மாறியிருக்காங்க. அவங்களுக்குள்ளாக மாற்றங்கள பார்க்குறேன். நான் உண்மையாவே பார்க்குறேன். அவங்களுடைய பையனோடு கூட எப்படி இருக்காங்க, மத்த பசங்களோடு கூட எப்படி இருக்காங்க, எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். மத்த ஜனங்க மத்தியில இருந்து அவங்க எப்படி சிறந்த விதத்துல இருக்காங்க நான் பார்க்குறேன். அவங்க ரொம்ப பலமுள்ளவங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப பொறுமையா எல்லா காரியங்கள் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆத்துமா மீது வாஞ்சையோட எல்லா காரியங்கள் செய்றாங்க. இன்னைக்கு நானும் எங்க அம்மாவும் நெருங்கிய நண்பர்களா இருக்கோம். எங்க அம்மா ஆலயத்துல துணையாளரா இருக்காங்க. ஆத்துமாக்கள காப்பாத்திட்டு இருக்காங்க. இனி அவங்களுக்கு மன அழுத்தம் கிடையாது. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்குள்ள உண்மை இருக்கு. நான் உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்குள்ள. நான் இனியும் நடிக்கல. நான் தேவன பத்தி பேச முடியும். ஏன்னா, இன்னைக்கு உண்மையா தேவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சதுனால, அவருடைய அன்பு, அவருடைய வல்லமை, அவருடைய இரக்கம் எனக்கு தெரிஞ்சதுனால, நான் வேற ஒருத்தவங்களுடைய வீட்ல இருந்தேன். வேற ஒருத்தவங்களைய சார்ந்து. ஆனா, இன்னைக்கு எனக்கு சொந்த வீடானது இருக்கு. நானும் என் மகனும் எல்லா நாளுமே வித்தியாசமானத தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு என் மகன் யூடிஎஃப்ல ஒரு பகுதியா இருக்கான். ஊழியத்துக்கு கூட போறான். என் வாழ்க்கைய நான் எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டேனோ, அந்த வாழ்க்கைய இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா, இன்னைக்கு உண்மையா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9346387338. நன்றி. எனவே மக்களே, சாட்சிகள் ஒவ்வொன்றும் தெளிவாய் இந்த இடத்துல காண்பிக்கிறது. வாழ்க்கையினுடைய மாற்றம் பரிசுத்தாவியானவருடைய வருகையிலிருந்து தேவனோடு கூட சகலத்தையும் ஜெயிக்கிறவராய் இந்த சாட்சிகள் எல்லோரையும் நீங்கள் விதத்தில் பார்த்தீர்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையும் அதி அற்புதமான விதத்தில் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனவே உங்க வாழ்க்கையை முழுமையாய் தேவனுடைய கைகள் இந்த இடத்தில் ஒப்படையுங்கள். அவருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையின் மீது நிஜமாக்கப்படும்படி தேவன் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய பலனான கைகளில் நீங்கள் அவருடைய ஆவியோடு நிரப்பப்படும்படியாக இது நேரம். விசுவாசத்திலே ஒன்றிணைந்து தேவனோடு அவருடைய ஆவியை கேட்கலாம். இயேசுவின் பெயரால். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நீங்கள் ஆண்டவராகியும் இயேசுவே, என் தேவாவியானவரே, இதோ இந்த நேரம் இந்த மக்கள் யாரெல்லாம் தன்னுடைய யோசனைகளை இந்த இடத்தில் திறந்து புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தாவியானவர் தான் பிரதானம் என்றால் நீர் தான் சொன்னீர். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று இந்த இடத்தில் நீங்கள் அஞ்ஞானிகள் தேடுவதை போல தேட வேண்டாம். ஆம், அவ்விசுவாசிகள் இந்த தேடுவதை போல தேட வேண்டாம். நீங்கள் யார் விசுவாசிக்கிறவராக இருக்கீர்கள்? நீ சொன்னீர், தேவனை ஆண்டவராக இயேசுவே, முதலாவது என் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பிற்பாடிவைகள் எல்லாம் உங்களோடு கொடுக்கப்படும் என்று. என் தேவனை ஆண்டவராக இயேசுவை யார் இந்த உலகத்திற்கும் அழிந்து போகிற காரியங்களுக்கும் தன்னுடைய சிறந்த முதலீடு செய்து கொண்டிருக்கிறார்களோ, ஆனால் மறந்து விட்டார்கள் உம்முடைய ஆவிக்கு எந்த அளவிற்கு முதலீடு செய்ய வேண்டும் என்பதை குறித்து. எனவே என் தேவனே, அழிந்து போகிற காரியங்களுக்கல்ல, அழிவில்லாத நித்திய ஜீவனை நாங்கள் ஒவ்வொருவரும் பெறும்படியாக உம்முடையவராய் உம்முடைய ராஜ்யத்துக்குரியவராய் எங்கள் வாழ்க்கையானது தொடர்ந்து நிலைத்திருக்கும்படி என் தேவனை என்னுடைய வாழ்க்கையும் இந்த விசுவாசத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற இந்த மக்களுடைய வாழ்க்கையும் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியான சாட்சியா என்றென்றைக்கும் வழி நடத்துவீராக. இந்த மக்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்தாவியானவரை உம்முடைய ஆவியில் இவருடைய வாழ்க்கை நிரப்பப்படும்படி இவர்கள் ஒவ்வொருவரை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம், உம்முடைய பலன் இவர்களது வாழ்க்கையின் மீது இந்த வெளிப்படுத்தப்படட்டும். இவர்களின் ஒரு வீட்டையும் ஒரு வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கிறேன், உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்தாவியானவரே உதவி செய்கிறாக, ஆசீர்வதிக்கிறாக, வழி நடத்துகிறாக. நன்றி என் தேவனே, ஆமென். நாளை காலை இதே விசுவாசத்தில் இணைந்திருங்கள் மக்களே. 9:30 மணிக்கு தேவனோடு இன்னும் அதிகமாய் அவருடைய பரிசுத்த ஆவியை நாம் தேடுவதற்காக. தேவன் உங்களோடு இருப்பார். சென்று வாருங்கள்.